ஹாய் கைஸ், வணக்கம். விநாயகருக்கு எப்படி தும்பி கையோ அப்படி மனிதர்களுக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இழந்துட்டோம் அப்படின்னா வாழ்றது மிகப்பெரிய கஷ்டங்கள். எப்பவுமே நம்பிக்கை தான். உங்கள் நம்பிக்கை எவ்வளோ உறுதியாக இருக்குது, எவ்வளோ கான்ஃபிடன்ஸோட இருக்குது, எவ்வளோ நீங்கள் அதில் பிடிவாதமாக பிடிச்சிருக்கீங்க, அதை பொறுத்து தான் வரணும் கிடைக்கும். ஒரு கடவுள்கிட்ட வரணும் வாங்கணும்னாலையும் நீங்கள் நிறைய விஷயங்களை பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய அன்பை நீங்கள் ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த விஷயத்துக்குள்ளே போகவே முடியும். உங்களுக்கு வரமாகப்பட்டது கிடைக்கவே தெரியும். அப்போது ஸ்டாக் மார்க்கெட், ஆப்ஷன் ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுக்கு எந்த பாதை கரெக்டாக இருக்குன்னு முதல்ல டிசைட் பண்ணுங்க. சார், ஆப்ஷன் ட்ரேடிங் போயிட்டே இருக்கு, எனக்கு கண்டினியூ லாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றவங்க தயவு செஞ்சு என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் இருக்கக்கூடிய கோல்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது இன்னைக்கு நான் வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டேன். இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, எந்த பேஸில் பண்ணால் கரெக்டாக இருக்கும், லாங் டைமில் ஹோல்டு பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் என்பது 10 வருஷமோ 20 வருஷமோ ஹோல்டு பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாம் பண்றவங்கலாம் அவங்க எதுவுமே தெரியாதவங்க பண்றவங்க. 5 வருஷம் வாங்கி விட்டுருங்க, 10 வருஷம் வாங்கி விட்டுருங்க அப்படின்றவங்க கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணிட்டு எதுக்காக பண்றோம் இன்வெஸ்ட்மெண்ட், எதுக்காக இந்த ஸ்டாக்ல நம்ம பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுதான் நான் எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்கேன், இண்டிகேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது ஏன் பண்ணணும் அப்படின் போது நீங்களே இண்டிபெண்டா யாருடைய கன்சல்டேஷன் இல்லாம நீங்களே இண்டிபெண்டா பண்ண முடியும். அப்ப நீங்களே ட்ரேடிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடா இருக்கீங்கன்னா டெய்லி இருக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸை அப்படியே விட்ரால் போட்டு அங்கிருந்து அப்படியே என்ன செய்யறீங்கன்னா உங்களுடைய ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இதுதான் உங்களுடைய மணி சேவ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். 1000 ரூபாய் ப்ராஃபிட் எடுத்தாலும் அதை எடுத்து நல்ல ஸ்டாக்ல 1000 ரூபாய்க்கு போடலாம். 500 ரூபாய் எடுத்தாலும் 500 ரூபாய்க்கு போடலாம். 5000 எடுத்தாலும் 5000 போடலாம். 10000 எடுத்தாலும் 10000 போடலாம். உங்களுடைய கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறத எடுத்து போடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல. அப்போ உங்க கேபிட்டல் வந்து ஒரு பக்கம் சேவ் ஆகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு தேவைப்படும் போது நல்ல ஒரு பிக் மணியா உங்களுக்கு கிட்ட கிடைக்கும். எப்போ மைண்ட் செட்ல பொறுத்தவரையும் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க செய்யுங்க. ட்ரேடிங் கத்துக்குங்க. 6 மாசம் டைம் இருக்கு. அந்த 6 மாசம் வரையும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்ககிட்ட பைசாவை இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு வெயிட் பண்ணுங்களேன். அது லோவர் ரிஸ்க். என்ன ஒரே நாளுக்கு மொத்தமே 0 ஆயிடுமா? ஆப்ஷன் ட்ரேடிங் மாதிரி கிடையவே கிடையாது இல்லையா? அப்போ ஸ்லோ அண்ட் ஸ்டடியா மூவ் பண்ண போது 5 வருஷம் 10 வருஷம் வேணும் ஹோல்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லல. 3 to 4 மந்த் நம்ம ஹோல்டு பண்ண போறோம், அவ்வளவுதான். அதுல இருந்து எடுத்துட்டு ரெண்டாவது ஸ்டாக் நம்மளுக்கு பூம் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கும். அந்த இடத்துல அந்த எக்ஸிட் பண்ணதை அப்படியே ரெண்டாவது ஸ்டாக்ல போட போறோம். அப்படியே கரண்ட் ஃப்ளோவிங் பண்ணிட்டே இருக்க போறோம். அதுக்கு பேர் தான் மணி ஃப்ளோவிங். நம்ம சும்மா இருந்தாலும் மணி சும்மா இருக்கக்கூடாது, பணத்தை ஓட விடணும். அதுக்கான விஷயத்த கொண்டு வந்திருக்கேன். டைமண்ட்லயும் இன்னைக்கு நான் ஸ்ட்ராட்டஜி போஸ்ட் பண்ணிட்டேன். டைமண்ட் என்னுடைய பர்சனல் ஸ்ட்ராட்டஜி பேசிக் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றது அப்படின்ற விஷயங்கள் அப்கிரேடா வந்துட்டே இருக்கும். டைமண்ட் ஜாயின் பண்றவங்க, என்னோட ஸ்கேல்பிங் மெத்தட் பிடிக்கணும், என்னோட ஸ்கேல்பிங் மெத்தட் ரொம்ப லைக் பண்றாங்க அப்படின்றவங்க டைமண்ட்ல ஜாயின் பண்ணுங்க. யூடியூப் மெம்பர்ஷிப்புக்குள்ள ஜாயின் பட்டன் இருக்கும். ஜாயின் பட்டன் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மெம்பர்ஷிப் வேணும்னு உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு சில்வர் வேண்டுமா, கோல்டு வேணுமா, இல்ல உங்களுக்கு டைமண்ட் வேண்டுமா, இல்ல லைவ் ட்ரேடிங் வேணுமா? லைவ் ட்ரேடிங் கமிங் மண்டேல இருந்து நான் லைவ் ட்ரேடிங் வர போறேன். ஆஃப்டர்நூன் 2 o'clock. ஓகே, அதை மிஸ் பண்ண வேண்டாம். எத்தனை பேர் ஜாயின் பண்றீங்களோ அத்தனை பேர் அவங்களுக்கு பிரோஜனமா இருக்கும். ஓகே, லைக் ஆர் சப்ஸ்கிரைப். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். என்னோட ஸ்கேல்பிங் மெத்தட் பிடிச்சிருந்தாலும் சரி, ஸ்கேல்பிங்ல பைசா சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நான் புக் பண்ணிட்டே இருக்கேன். நான் பிக் மணிலையும் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், ஸ்மால் மணிலையும் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். சில பேர் அதிக குவான்டிட்டிஸ் போட்டு பண்றீங்க சார் அப்படின்னு கம்மி மணியில போட்டு போனா நீ அந்த குவான்டிட்டிஸ்ல பண்ணி ஏன் நீ கம்மி குவான்டிட்டிஸ்ல பண்ற அப்படின்னு கேள்வி கேட்கறீங்க. அப்ப நான் எந்த குவான்டிட்டிஸ் பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க சொல்லுங்க. 5 lakhs குவான்டிட்டிஸ் பண்ணாமா, இல்ல 5 CR குவான்டிட்டிஸ் பண்ணாமா, இல்ல உங்களுக்கு 5000 குவான்டிட்டிஸ் பண்ணாமா, இல்ல 500 குவான்டிட்டிஸ் பண்ணணுமா? நான் லாட் சைஸ் சொல்லல சார், குவான்டிட்டிஸ் சொல்றேன். அதுக்கும் கேள்வி கேட்பாங்க, குவான்டிட்டியா லாட்டா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். அறியாமை சொல்லுங்க. ஒரு 1 லட்சம் ரூபாய் கேபிட்டலுக்கு எவ்வளவு லாட் சைஸ் எடுக்க முடியும்? முதல்ல இந்த மைண்ட் செட்டே இல்ல. லாட் சைஸ் என்பது என்ன? ஸ்பாட்ல போயிட்டு இருக்கணும், மார்க்கெட் ஓப்பனா இருக்கணும். அந்த இடத்துல உங்களுக்கு பிரீமியம் ஏடிஎம் பிரைஸ் எவ்வளவு போயிட்டு இருக்குன்னு பாக்கணும். கால் அண்ட் புட்ல இது காலா இல்ல புட்டான்னு நீங்க பாக்கணும். அப்ராக்சிமேட்டா அடிச்சு விடுறதுக்கு நம்ம ஜோசிக்காரங்களா நாளை பொழுது நல்லா இருக்குன்றது ஸ்பாட்ல ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு 100 ரூபாயோ ஒரு 80 ரூபாயோ 70 ரூபாயோ போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரீமியம் நம்ம செலக்ட் பண்ண போறோம். அதுக்காக 1 லட்சம் ரூபாயோ அதுல போட்டு போறோம் கிடையாது இல்லையா? ஓகே, 1 லட்சம் ரூபாய் கேபிட்டல் இருக்குன்னா நம்ம 60 லட்சம் ரூபாய் 70 லட்சம் ரூபாய் 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் யூஸ் பண்ண போறோம். சாரி, 60,000 ரூபாய் 70,000 யூஸ் பண்ண போறோம் 1 lakh கேபிட்டலுக்கு. 30% இருந்து 40% நம்ம பேக்கப்காக வச்சுக்குவோம். எப்பவுமே இதுதான் செக்யூர். எப்பவுமே ஒரு மனிதனுக்கு சேவிங் ஃபண்ட் இல்ல அப்படின்னா ட்ரேடிங் வேஸ்ட். எல்லா கேபிட்டல் இழந்துட்டு அப்புறம் சேவிங் எங்க போவீங்க? நீங்க நெக்ஸ்ட் மணி ஹேட் பண்றதுக்கு திரும்ப கடன் வாங்கிங்க, லோன் வாங்கிங்க, லோன் அலைவீங்க. கடனை ஈர்க்கும் சார், லோனை அதிகரிக்கும், நாய் பாடு பத வைக்கும். பைசா இல்லைன்னா லர்னிங் பண்ணுங்க. அதுக்கு தான் கம்மியான விஷயத்தை மெம்பர்ஷிப்ல கொண்டு வந்திருக்கேன்.
இதை விட வேற என்ன செய்ய முடியும் என்னால? சொல்லுங்க. இதை விட வேற என்ன செய்ய முடியும்? லைவ்ல நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், லைவ் ட்ரேடிங் பண்ணி காட்டுறேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்தா கண்டிப்பா நீங்க என்னுடைய டைமண்ட்ல ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நான் எடுக்கக்கூடிய விஷயங்களும் என்னுடைய டைமண்ட் ஸ்ட்ராட்டஜியும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. லைக் ஒன், சப்ஸ்கிரைப். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். பபாய், தேங்க்யூ. விநாயகர் சக்தி வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. இன்று முதல் வாழ்க்கை எல்லாம் சுபிக்ஷமாக இருக்கும். ஞான விநாயகன், செல்வ விநாயகன், எல்லாம் தன தானிய விநாயகன், எல்லாவற்றும் அஷ்ட விநாயகன், எல்லா குபேந்திர விநாயகன், எல்லாம் டோட்டலா சொல்லுது. எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று மனப்பூர்வமா நான் வேண்டி கேட்டுக்கொள்ள. எனக்கும் பிளஸிங் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச். பபாய்.